நம்முடைய பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராக இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானம் உண்டாவதாக. இன்றைக்கு நம்ம என்ன தியானிக்க போறோம்னா, இன்னைக்கு அநேக ஜனங்கள் கர்த்தருடைய சத்தத்திற்கு கீழ்ப்படியாமல் அநேக காணிக்கைகளை கொடுத்து தங்களை தானே திருப்திப்படுத்திக்கிறார்கள். உங்ககிட்டையும் என்கிட்டையும் தேவன் என்ன எதிர்பார்க்கிறாருன்னா, காணிக்கை அல்ல, அவருடைய சத்தத்துக்கு, தேவனுடைய சத்தத்துக்கு நீங்களும் நானும் கீழ்ப்படியணும். அதை தான் தேவன் எதிர்பார்க்கிறார். இதை குறித்து தான் வேத வசனத்தின் அடிப்படையில் இன்றைக்கு நான் உங்களோட தியானிக்க போறேன். 1 சாமுவேல் 15வது அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, கர்த்தருடைய சத்தத்திற்கு கீழ்ப்படிவதை பார்க்கிலும் சர்வாங்க தகனங்களும் பலிகளும் கர்த்தருக்கு பிரியமாக இருக்குமோ? பலியை பார்க்கலும் கீழ்ப்படிதலும், ஆட்டுக்கடாக்களை நினத்தை பார்க்கலும் செவி கொடுத்தலே உத்தமம். அநேக ஊழியக்காரங்க ரத்த சாட்சியாக மறைச்சிருக்கிறாங்க. அதில் நான் ஒருத்தரை மட்டும் சொல்ல ஆசைப்படுறேன். ராக்லாண்டுன்னு ஒரு ஊழியக்காரர் கேம்பிரிட்ஜுன்னு ஒரு பெரிய பல்கலைக்கழகத்தில் ஒரு பெரிய போஸ்டிங்கில் நிறைய சம்பளத்தில் அவர் வேலை பார்த்துட்டு இருக்கிறாரு. அவர் கர்த்தருடைய சத்தத்துக்கு கீழ்ப்படிந்து தன்னுடைய வேலையை விட்டு தன்னுடைய சொந்த நாட்டிலிருந்து இந்தியா தேசத்திற்கு வந்து அடி, இன்னல்கள், சிறைச்சாலை, எத்தனையோ பாடுகளை அனுபவித்து அநேக கிராம ஜனங்களை கிறிஸ்துக்களாக வழி நடத்தி தன்னுடைய சொந்த நாட்டுக்கு கூட போகாமல் கடைசி வரைக்கும் இந்த இந்தியா தேசத்திலே மரித்தார், கோதுமையாக மரித்தார். எபிரேயர் 10வது அதிகாரத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா, இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் பிரவேசிக்கும் போது, பலியும் காணிக்கை நீர் விரும்புகிறதிலே ஒரு சரீரத்தை எனக்காக ஆயத்தம் பண்ணினீர். நீங்களும் நானும் பரிசுத்த ஸ்தலத்தில் பிரவேசிப்பதற்கு, இயேசு கிறிஸ்து தமது மாம்சமாகிய திரையின் வழியாக பிரவேசிப்பதற்கு புதிதும் ஜீவனுமான மார்க்கத்தை நமக்கு உண்டாயிருக்கிறபடினால், அந்த மார்க்கத்தின் வழியாக பிரவேசிப்பதற்கு இயேசு கிறிஸ்துனுடைய இரத்தத்தினாலே நமக்கு தைரியம் உண்டாயிருக்கிறபடினால், தேவனுடைய வீட்டிலே மகா ஆசாரியர் நமக்கு இருக்கிறபடினால், துர்மனசாட்சி நீங்கப்பட்ட தெளிக்கப்பட்ட சுத்த இருதயத்தோடும் சுத்த ஜலத்தால் கழுவப்பட்ட சரீரமுடையவர்களாகியும் உண்மையான இருதயத்தோடும் விசுவாசத்தோடும் பூரண நிச்சயத்தோடு நம்ம செய்கிற கடவோம். மத்தேயு 5வது அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, நீங்கள் ஒரு தேவன்கிட்ட நம்ம காணிக்கை கொண்டு படைக்கும் பொழுது, இந்த உலகத்தில் எந்த மனிதர்களுடையாவது நம்மகிட்ட குறைபாடுகள் இருந்துச்சுன்னா, முதலாவது நீ போய் அந்த மனிதர்களோடு ஒப்புரவாகு, அதுக்கப்புறம் என்கிட்ட வந்து காணிக்கை செலுத்துன்னு சொல்லி மத்தேயு 5வது அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த உலகத்தில் நம்ம யார் மேலேயாவது கசப்புகள், சண்டைகள் இருந்துச்சுன்னா, அந்த மனிதர்களோட ஒப்புரவாக ஆனதுக்கு அப்புறம் நம்ம வந்து காணிக்கை செலுத்தணுமா? அதுதான் வேதம் சொல்லப்பட்டிருக்கிறது. நம்ம எல்லா மனுஷரோட சமாதானமாக இருக்க முடியாது. அப்போஸ்தலனாகிய பவுல் ரோமர் 6வது அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, நீங்கள் கூடுமானால் உங்களான மட்டும் எல்லா மனுஷரோடும் சமாதானமாக இருங்கள். அதனால கர்த்தர் நம்மகிட்ட, உங்ககிட்ட என்கிட்ட எதிர்பார்க்கிறது காணிக்கை அல்ல. காணிக்கை கொடுக்கணும், தசமபாகம் கொடுக்கணும் கண்டிப்பாக. ஆனால் அதை விட நம்மகிட்ட கர்த்தர் எதிர்பார்க்கிறது, கர்த்தருடைய சத்தத்துக்கு, கர்த்தருடைய வசனத்துக்கு நம்ம கீழ்ப்படுகிறோமா, அவருடைய சத்தத்துக்கு செவி கொடுக்கிறோமா? அதை தான் உங்ககிட்ட என்கிட்டையும் எதிர்பார்க்கிறாரு. நம்ம இன்னைக்கு கர்த்தருடைய சத்தத்துக்கு கீழ்ப்படுகிறோமா? அது நீங்க தான் சிந்தித்துக் கொள்ளணும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த உலகத்தில் உண்மையான ஒரே ஒரு தெய்வம் இயேசு கிறிஸ்து ஒருவர் மட்டுமே. இயேசு கிறிஸ்து சீக்கிரத்தில் வரப்போகிறார். உங்கள் பாவத்தை விட்டு மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபத்திருக்கிறது. கர்த்தருக்கே மகிமை உண்டாவதாக. ஆமேன். அல்லேலூயா.